வணக்கம் வேன்பெரிய யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்கள் இன்னும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஐபிஎல்லோட 45வது மேட்ச்சு ஜிடிக்கும் ஆர்சிபிக்கு இடையில் நடக்குது. நரேந்திர மோடி ஸ்டேடியம் அகமதாபாத்தில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ அதுக்கான ப்ரிடிஷன் தான் பார்க்க போகிறோம். கடைசி 2 மேட்ச் சின்னதாக செக் பண்ணி பார்த்துக்குங்க என்னென்ன விஷயங்கள் நடந்திருந்தது அப்படின்ட்டு. ஸோ நம்ம குரூப்பில் கூட கிட்டத்தட்ட நம்ம அந்த விஷயத்தை சொல்லியிருந்தோம். டிசிஎம்ஐ மேட்ச்சில் எந்த ஒரு 9 கிரெடிட் பிளேயருமே உள்ளே வராத மாதிரி இருக்குது. ஸோ அடுத்த மேட்ச்சு 4 பேர் வரலாம், அல்லது அதில் ஒரே ஒரு பிளேயர் மட்டும் கட் ஆகி 3 பிளேயர் பக்கம் வர்ற மாதிரி இருக்கும். அங்கே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அவங்கள ஃபிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். கம்பல்சரி ஃபிட் பண்ணணும், அங்கே தான் பெர்ஃபார்மன்ஸ் வரும் அப்படின்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கடைசியில் ராகுல் கேப்டனாகவும் சஞ்சு சாம்சன் விசியாகவும் 9 கிரெடிட்லேயே மேட்சஸ் அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இந்த விஷயந்தான் இந்த கிரெடிட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணுறதன் மூலியமாக நீங்கள் எடுத்துக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு மேட்ச்சு ஃபாலோ பண்ணுறீங்க, ஒரு மேட்ச்சில் சுத்தமாகவே வரலை அப்படின்னா தான் அடுத்த மேட்ச் அங்கே கம்பல்சரி வரும் அப்படிங்கிறது. ஸோ ஒரு மேட்ச் நடக்கலைன்னா அந்த மேட்ச் நமக்கு மைனஸ் ஆகுது. பட் அதுதான் அடுத்த மேட்ச்சுக்கான பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். ஸோ அந்த விஷயத்தையெல்லாம் கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி பெற வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி மேட்ச்சுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பிச் ரிப்போர்ட்டு, லாஸ்ட்டாக இங்கே ஒரு மேட்ச் நடந்துச்சு, கடைசியாக நடந்த ஒரு மேட்ச் மட்டும் எடுத்திருக்கோம். அது எல்லாமே ஒரு சின்னதாக பார்த்துக்கலாம். இந்த நரேந்திர மோடி அகமதாபாத் ஸ்டேடியத்தில் டோட்டலாக இது வரைக்கும் 31 மேட்சஸ் நடந்திருக்குது. இதில் பேட்டிங் ஃபஸ்ட்டு 13, பேட்டிங் செகண்ட் 17 மேட்சும் வின் பண்ணியிருக்கிறாங்க. ஆவரேஜ் ஸ்கோர் 167 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சேசிங்க்கு கொஞ்சம் ஃபேவர் பண்ணக்கூடிய கிரவுண்டு தான், கொஞ்சம் சைஸில் பெரிய கிரவுண்டு இருந்தால் கூட இங்கே பெருசாக ஸ்கோர் வர முடியாது அப்படிங்கிற சூழல் தான் மற்ற டொமஸ்டிக் மேட்சஸ் ப்ளஸ் இன்டர்நேஷ்னல் மேட்சஸ் இதில் எல்லாமே இருக்கிற விஷயம். ஓகே, இதில் ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஓகே சின்னதாக இன்டரப்ட் ஆயிடுச்சு, சரி அதை கட் பண்ணி போட வேணாம், அப்படி பரவாயில்ல. ஓகே, ஸ்கோரிங் பேட்டர்ன் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 150 பிலோவாக 8 முறையும், 150 69 வரைக்கும் 8 முறையும், 170 89 வரைக்கும் 8 முறையும், 190 எபோவாக 7 முறையும் நடந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே ஸ்கோரிங் ப்ராசஸ் எப்போவுமே ஒரு மாதிரி இருந்திருக்கு. இந்த கிரவுண்டை பற்றி ஒரு சின்ன ஒரு விளக்கமாக பார்த்தோம் அப்படின்னா, இங்கே மோஸ்ட்லி பிளாக் சாயில் பிச்சு இருக்குது. மொத்தம் 5 ட்ராக், கொஞ்சம் பெரிய கிரவுண்ட் அப்படிங்கிறனால 5 ட்ராக் யூஸ் பண்ணுறாங்க. அதில் ஒரு ட்ராக் ரெட் சாயில் ட்ராக்காக இருக்கும். ஸோ அந்த ரெட் சாயில் வைக்கும்போது எல்லாமே 190 எபோ அப்படிங்கிற ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அப்போ இன்றைக்கி நீங்கள் ட்ராக்கு பார்க்குறது எப்படி, பிச்சு எப்படி பார்க்குறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க இல்லையா? நீங்கள் அந்த ட்ராக் நீங்கள் டிவிலேயோ அல்லது உங்கள் மொபைல் ஆப்லேயோ பார்க்குறீங்க அப்படின்னா, ரெட் சாயில் இருந்துச்சுன்னா அந்த அன்றைக்கி ஸ்கோர் வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. பியூர்லி பிளாக் சாயில், பிளாக் கலரில் உங்களுக்கு தெரிஞ்சது பேச்சஸோடு இருக்குது அப்படின்னா அந்த அன்றைக்கி ஸ்கோர் லோவாக வர்ற மாதிரி வாய்ப்பு இருக்கும். லாஸ்ட் மேட்ச் நடந்தது சொல்லும்போது உங்களுக்கு புரியும். இல்லை அந்த பிளாக் சாயில் கூட சின்னதாக மிக்சிங், ஒயிட் சாயில் மிக்ஸ் ஆகியோ அல்லது ரெட் சாயில் கொஞ்சம் மிக்ஸ் ஆகியோ இருந்துச்சு அப்படின்னா அந்த மேட்ச்சு ஆவரேஜ் ஸ்கோர் 160 170 இந்த ரேஞ்சுக்கு இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இதுதான் அந்த பிச்சை பார்த்து நீங்கள் புரிஞ்சுக்கிறது. அதில் கிராக் இருக்கா இல்லை ஃப்ளாட்டாக இருக்கா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். கிராக் இருந்தால் அதில் கொஞ்சம் குறைவாக வரும். இப்போ ரெட் சாயிலும் பிளாக் சாயிலும் மிக்ஸ் ஆன ட்ராக்கில் ஸ்கோர் வரும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதில் அதிகபட்ச ஸ்கோர் 180 அப்படிங்கிறத வச்சுக்கலாம். அதில் பேட்சஸ் கிராக் இருந்துச்சுன்னா 160 170 அப்படி மாதிரி வரும். சரிங்களா? அதுதான் ஒரு பிச்சை புரிஞ்சுக்கிற தன்மை. அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த நரேந்திர மோடி ஸ்டேடியம். அதிகமான ட்ராக் இருக்குது, பட் அதிகமான ட்ராக்லேயும் அதிகமாக இருக்கக்கூடியது பிளாக் சாயில், ஒரு ரெட் சாயில் ட்ராக் மட்டும் இருக்குது. அதை புரிஞ்சுக்கலாம். ரெட் சாயில் அப்படின்னாலே 190 எபோவ் ஸ்கோர் வந்துடும். பிளாக் சாயில் அப்படின்னா பியூர் பிளாக் சாயில் இருக்குது. அதுதான் லாஸ்ட் மேட்ச் இங்கே நடந்துச்சு. ஸோ அந்த லாஸ்ட் மேட்ச்சில் என்ன ஸ்கோர் வந்திருந்ததுன்னா 89 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஜிடி. ஸோ அதை 92க்கு 4 விக்கெட்டை லூஸ் பண்ணி தான் டிசி வின் பண்ணாங்க. இந்த ஸ்கோருக்கு விக்கெட்லெஸ்ஸாக கூட வின் பண்ணலாம். அப்போது ஜிடி ரொம்ப மோசமாக விளையாண்டுட்டாங்க அப்படின்னு இல்லை.
ஸோ அந்த ட்ராக்கு அந்த விஷயத்தை செய்யுது, அதில் அவங்க விழுந்துட்டாங்க. இதுதான் உண்மை. சரிங்களா? இதை பார்த்துக்குங்க. ட்ராக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக அவங்களால டீமை கொஞ்சம் மேக் பண்ண முடியும். என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கிரெடிட்டில் என்னென்ன பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். சரிங்களா? ஏன்னா எல்லாத்த விட முதல் விஷயமாக நீங்கள் பார்க்க வேண்டியது ட்ராக் தான். பட் அந்த முதல் விஷயத்தை வீடியோவில் நம்ம கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தம். நம்ம மட்டும் கிடையாது, யாருமே கொடுக்க முடியாது. ஸோ ஆன் டைம் ட்ராக்கை தான் பார்த்தா தான் நீங்கள் பண்ண முடியும். ஸோ அந்த ஆன் டைம் ட்ராக்கில் நம்ம பிச் ரிப்போர்ட்டில் நீங்கள் கேதர் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கான வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் அதிகரிக்கும். ஓகே, இப்போ கிரெடிட் பேஸில் பார்த்துக்கலாம். இப்போ 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் விராட் கோலி, சுப்மான் கில், ஃபாஃப் டு பிளஸ்ஸி, ரஷீத் கான் 4 பிளேயர் இருக்காங்க. இப்போ நம்ம சொன்ன ட்ராக்கையும் யோசிச்சுக்குங்க, இங்கே இருக்கிற பிளேயரையும் யோசிச்சுக்குங்க. ஸோ இதுக்கு நேற்று மத்தியானம் நடந்த மேட்சையும் திங்க் பண்ணி பாருங்கள். டிசி vs எம்ஐ அப்படி அதில் டிசி டாமினேட்டாக வின் பண்ணுறாங்க. ஸோ நல்ல ஸ்கோரு. ஸோ பவுலர் வர முடியாது ஸ்கோர் அதிகமாக வர்ற இடத்துல. ஓகே, குல்தீப் யாதவ் வரல, ஒன் சைடாக ஜெயிக்கிறாங்க டிசி. ஸோ அந்த இடத்துல எம்ஐயோட பிளேயர்ஸ் யாருமே வரலை. இவ்வளோ தான் அந்த 9 கிரெடிட்டில் நடந்த விஷயங்கள். ஸோ இதுக்கு டிசி எப்படி இங்கே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சில இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாகவே நம்ம வாட்ச் பண்ணிட்டு வரோம். கிரெடிட் அமைப்பை வச்சு தான் வாட்ச் பண்ணுறோம் எந்த டீமுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத. ஸோ இந்த டோர்னமெண்ட் முடிஞ்சு ஃபுல்லாகவே டேட்டாவை கலெக்ட் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 72 மேட்ச்சு, பெரிய டோர்னமெண்ட். ஸோ அந்த டேட்டா ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் 90% மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல்லாக செக் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அதில் நடந்திருக்கு. ஸோ இது தொடரும், இது சரியாக இருக்கும் பட்சத்தில் இதே 90ல் தொடரும் பட்சத்தில் இந்த ஒரு விஷயத்தை நம்ம ஒரு டீட்டெயிலாக கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், இன்னும் ஈஸியாக சில விஷயங்களை எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறது ப்ராசஸில் போயிட்டுருக்கு நம்ம அப்சர்வேஷனில். ஸோ அடுத்த டோர்னமெண்ட்லேயோ இனி ஒரு 6 மந்த்தாவது எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதுவும் கொஞ்சம் கிளியராக நம்ம கொடுக்க பார்ப்போம். ஓகே, ஸோ அதுவும் ஆன் டைமில் இருக்கிற சேஞ்சஸ் மாறுறதை வச்சு தான். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று அந்த மேட்ச்சில், டிசி மேட்ச்சில் நிறைய சேஞ்சஸ் இருந்துச்சு. அந்த சேஞ்சஸ் தான் இதை கொண்டு வந்துச்சு. நிறைய சேஞ்சஸ்னால் 2 சேஞ்சஸ்ஸு டிசியில். அந்த 2 சேஞ்சஸ் இவ்வளோ பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக உருவாக்குச்சு. இந்த விஷயங்களுக்கான விளக்கமெல்லாம் ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு கிளியராக ஒரு வீடியோவாகவே வரும். ஏன்னா இது ப்ராப்பராக இந்த விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆகணும், அதுக்கப்புறம் நம்ம தந்துடலாம். ஓகே, இப்போ நம்ம விஷயத்துக்கு வந்துடுவோம். இந்த 4 பிளேயரில் யாருக்கான வாய்ப்பு இருக்கும், ஸோ எத்தனை பிளேயருக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா, லாஸ்ட் மேட்ச்சு, அதுக்கு முன்னாடி மேட்ச் 0. ஸோ அது லாஸ்ட் மேட்ச் அதிகமாக வரணும், அங்கே பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கணும், அது நடந்துச்சு. 4ல் 3 பிளேயர் வந்தாங்க. இன்றைக்கி மேட்ச்சுக்கு வந்து ஒரு 2 பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கலாம். இது பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய விஷயம். ஓகேங்களா? இது பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய விஷயம். இதில் மாற்றங்கள் நிகழுது அப்படின்னா, இப்போது அதே பிளாக் சாயில் மாதிரியான ட்ராக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, இப்போது அந்த இடத்துல என்ன நடக்கலாம், பவுலிங் பேஸில் இருக்கிற பிளேயர் அப்படியே உள்ளே வந்துடலாம். ரஷீத் கான் உள்ளே வரலாம். அதுவும் ஜிடி வின் பண்ணுறாங்க, கம்பல்சரி வரணும். ஒன்று, இப்போ பேட்டர்ஸில் ஏதாவது ஒரு பிளேயர் தான் வர்ற மாதிரி இருக்கும். ஸோ மேபி கில்லு, ரஷீத் கான் வந்துட்டு ஃபாஃப், விராட் கோலி கூட ட்ராப் ஆகலாம், ஜிடி சைடு இருந்தால் மேட்ச். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு மேட்ச் அமைப்போம். அதே பிளாக் சைல் ட்ராக்கு, லோ ஸ்கோருன்னா அப்படி யோசிக்கணும். அந்த ட்ராக்கை நீங்கள் பார்த்துட்டு தான் இதை டிசைட் பண்ண முடியும். ஓகே, இப்போ 2 பிளேயருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். இல்லை ரெட் சாயில் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்பவும் 2 பிளேயர், டிப்ளஸி, விராட் கோலியில் ஒரு பிளேயர், கில் ஒரு பிளேயர் அப்படின்னா ஃபைட் இருக்குது அப்படின்னா. இல்லை ஒருவேளை ஆர்சிபி டாமினேட்டாக வின் பண்ணுறாங்கன்னா கில்லே இங்கே திரும்பவும் மிஸ் ஆகிட்டு பாப்பும் விராட் கோலியும் வர்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ பேட்டிங் பேஸ் அப்படின்னா லாஸ்ட் மேட்சே 3 பிளேயர் வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் திரும்பவும் எகைன் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. மேபி 2 பக்கம் ஃபைட் இருக்குதுன்னா வேணால் ஒரு சான்ஸ். ஆனால் 3 பேரும் ஒரே இடத்துல ஒரே கேட்டகரியில் இருக்கும்போது இந்த மாதிரி 3 பேர் சேர்ந்து வந்ததை பார்க்கல. சரிங்களா? அப்போ மோஸ்ட் சான்சஸ் எங்கே இருக்குது அப்படின்னா 2 பிளேயருக்கான வாய்ப்பு தான் இருக்குது. சரிங்களா? நம்ம ஆப்ஷனாக கொடுத்துட்டு இருந்தோம் 2 பிளேயர், ஒரு 2 பிளேயர் அப்படின்ட்டு. அதில் இருக்கிற விளக்கம் என்னென்னா இதுதான். சரிங்களா? இது பார்த்துங்க, ஒரு 2 பிளேயருக்கான வாய்ப்பு இந்த மேட்ச்சுக்கு இருக்குது. ஃபைனலாக நம்ம என்ன சொல்லுவோமோ அதை சொல்லிடலாம். ஸோ அடுத்து 8.5ல் ஒரே ஒரு பிளேயர் தான், சாய் சுதர்சன் இருக்கார். லாஸ்ட் மேட்ச்சும் இப்படி தான் இருந்தார், ட்ரீம் டீம் என்ட்ரு ஆகியிருந்தார். திரும்பவும் மேபி ஏதாவது சேஞ்சஸ் கூட இருக்கலாம். ஒரு சின்ன சேஞ்சஸ் 2 டீமில் இருக்க வாய்ப்பு இருக்குது. அதையும் ஆன் டைமில் செக் பண்ணிக்கங்க. இங்கே 2 பிளேயர் தான் நீங்கள் 9 கிரெடிட்டில் எடுக்கும்போது சாய் சுதர்சன் திரும்பவும் மஸ்ட்டாக தான் இருக்கார்.
மேபி சின்னதாக பாயிண்ட் கிடச்சி ட்ரீம் டீம் என்டர் ஆக சான்சஸ் ஏற்படலாம். இந்த டீமு இதுக்கு முன்னாடி விளையாண்ட மேட்ச்லையும் இதே போல் தான் பிளேயர்ஸ் அமைப்பு இருந்துச்சு. அதான் அந்த ட்ரீம் டீமை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அதிலிருந்து பிளேயரை ஃபிட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கலாம். சரிங்களா? அதை இங்கே விளக்கமாக கொடுக்கல. ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். முன்னாடி நடந்த மேட்ச்சில் எவ்வளோ பிளேயர்ஸ் திரும்ப ட்ரீம் டீம் என்டர் ஆவாங்க, ஸோ அதை எப்படி எடுக்கிறது அப்படின்னு அதை கொஞ்சம் செக் பண்ணிக்கங்க. அடுத்தது 8 கிரெடிட்டில் 2 பிளேயர் இருக்காங்க. ஸோ இங்கே கட் ஆகலாம், இல்லை ஒரு பிளேயர் வரலான்னு சொல்லுவோம். இதில் 8.5ல் எந்த பிளேயருமே இல்லை. ஸோ ஒரு 5 பிளேயராவது, ஒரு 4 பிளேயராவது மினிமம் அப்படிங்கிறது உள்ளே வரும். ஸோ அந்த காரணத்தினால இதில் ஒரு பிளேயர் திரும்பவும் எடுத்து ஆகணும். சரிங்களா? 8 கிரெடிட் மட்டும் இப்போ காட்டியிருக்கோம். ஸோ அடுத்து லோ கிரெடிட் பிளேயர்ஸ் கண்டிப்பாக இன்றைக்கி வர வாய்ப்பு இருக்கும். அவங்கள ஃபிட் பண்ணிக்கங்க. லோ கிரெடிட் பிளேயர்ஸ் எந்தெந்த பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா 6.5 பிலோவில் மைபா லோம்ரர், ஷாருக் கான், சிங்கு இம்பேக்ட் பிளேயர் ரொம்ப மஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் அவரையும் கால்குலேஷனில் எடுத்தால் தான் பெஸ்ட்டாக இருக்கும். 2 மேட்சை நம்ம எடுக்காமல் இருந்தோம். அவங்க இந்த கால்குலேட்டரில் உழப்புறாங்க அப்படின்ட்டு. பட் அந்த பிளேயர்ஸ் இம்பேக்ட் பண்ணுறாங்க, நல்லா பார்த்துருப்பீங்க நீங்கள் தொடர்ச்சியாக. ஸோ அதனால் அவங்களையும் கணக்கில் எடுத்துக்கிறது தான் நல்ல விஷயமா இருக்கும். ஸோ மொத்தம் 6 பிளேயரு. இதில் இம்பேக்ட் பிளேயர் சசாந்த் சிங். ஸோ மற்ற எல்லா பிளேயருமே டைரெக்டாக லெவலில் இருந்த பிளேயர் தான். ஸோ இங்கே ஒரு 2 பிளேயர் கம்பல்சரி வாய்ப்பு இருக்கும். பவுலிங்கில் ஒரு பிளேயர் கம்பல்சரி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் லேம்ரர், ஷாருக் கான், சசாந்த் சிங்கில் ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி எடுக்கலாம். அது பவுலிங்லேயே 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பும் ஏற்படலாம். ஸோ மினிமம் 2 பிளேயர் இங்கேருந்து, மினிமம் மேக்ஸிமம் 2 பிளேயர் தான். ஸோ 2 பிளேயர் உங்கள் டீமில் வின் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி முக்கியமான விஷயம் அப்படின்னா 7 கிரெடிட்டும் 7.5 கிரெடிட்லேயும் இங்கே கொஞ்சம் பிளேயர்ஸ் அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? பட் அங்கே கம்பல்சரி எல்லா பிளேயரும் ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பேஸில் தான் அங்கே டீமை நீங்கள் அமைக்க முடியும். ஓகே, இப்போ பர்சன்டேஜ் அமைப்பில் இப்போ ஓரளவுக்கு சரியாக வந்துட்டுருக்கு கடந்த சில மேட்சஸ்கள். ஸோ அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓரளவுக்கு பிளேயர்ஸ் உட்கார வைக்க பார்க்கும். இந்த கால்குலேட்டர் மட்டும் வைக்காமல் திரும்பவும் நான் சொல்கிறேன், மற்ற விஷயத்தையும் சேர்த்து பார்க்கணும். கிரெடிட் விஷயத்தை வச்சுட்டு ஸோ இங்கேருந்தே பிளைண்டாக பிக் பண்ணிங்க அப்படின்னா பிளேயர்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஏன்னா இதில் 9 கிரெடிட் பிளேயர்ஸ் அப்படியே 4 பேர் இருப்பாங்க. ஸோ இங்கே தான் நீங்கள் 2 பேரை மிஸ் பண்ணணும். அதுவே போதுமானதாக இருக்கும். சாய் சுதர்சன் சிங்கிளாக இருக்கார், வர வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்போ அவரையும் நம்ம இங்கே உள்ளே எடுத்துக்கலாம். அப்போ 3 அல்லது 4 பிளேயர். ஸோ 2 பிளேயர் 9 கிரெடிட்டில் கட் பண்ண போகிறீங்க, 4 பிளேயர் இருக்குது. ஸோ க்ரீன் பிக்கா ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கணக்கில் வந்துடும். பிக் ஆர் நாட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கணக்கில் வந்துடும். இப்போ 9 கிரெடிட்டில் மிஸ் பண்ண போகிற 2 பிளேயர் மட்டும்தான் உங்கள் ரிஸ்க். அதர்வைஸ் இந்த கேட்டகரியை அப்படியே கூட கொண்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 50 to 75 அப்படிங்கிற இடத்துல ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. கீப்பர்ஸ் 2 பேரும் கிட்டத்தட்ட நியரஸ்ட்டாக இருக்காங்க. இன்றைக்கி ஒரு பிளேயருக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். ஏதாவது ஒரு பிளேயர் மட்டும் ஃபிட் பண்ண பாருங்கள். ரஜத் படிதர், வில் ஜாக் 4 பிளேயர் இருக்காங்க. ஒரு 2 பிளேயர் மினிமம் வாய்ப்பு இருக்கலாம். ஸோ மேபி சகா கூட பிட் பண்ணிவிட்டு இந்த 3 பிளேயரில் ரஜத் படிதர், வில் ஜாக்கில் ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். அல்லது லோ பர்சன்டேஜில் நிறைய பிளேயர் இருக்கிறதுனால இங்கே ஒரே பிளேயரோடு முடிஞ்சிட்டு அது கம்பல்சரி தினேஷ் கார்த்திக், சகால ஒருத்தர் எடுத்து தான் ஆகணும் கீப்பிங் ஆப்ஷனில். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் கீப்பர் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி, வேறு வழி இல்லை, நீங்கள் எடுத்து தான் ஆகணும். ஸோ அதுக்கப்புறம் இவங்களுக்கான இது கிரெடிட் அமைப்பையோ மற்ற விஷயங்களையோ ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே 2 பிளேயர் கட்டாயம் வரணும்னு கிடையாது. 4 பிளேயர்ஸ் மேபி 75 எபோவ்லேயே வந்துட்டாங்க அப்படின்னா, க்ரீன் வந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், படிதர் வில் ஜாக்கில் மிஸ் ஆகக்கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ ஓகே, பார்த்துக்கலாம். அடுத்தது 25 to 50 அப்படிங்கிற இடத்துல ஒமர் ஜாய், முகித் சர்மா, யாஸ் தயால், டேவிட் மில்லர். ஸோ இங்கே ஒரு 4 பிளேயர் இருக்காங்க. ஒரு 2 பிளேயர் வரைக்கும் மேபி சான்சஸ் இருக்கும், ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே இதெல்லாம் ரொட்டேஷன் பிளேயர் தான். ஸோ இங்கே இந்த பிளேயர் தான் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்பு இருக்காது. அது கண்டுபிடிக்க தெரிஞ்சால் நம்ம கடவுள் ஆகிடும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க, எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ இது எப்படி அப்படின்னா அக்யூரேட் அப்படிங்கிறது ட்ரை பண்ணுறோம், அதுதான் விஷயம். சரிங்களா? எந்த சேனலும் அந்த அக்யூரேட்ஸியை கொடுக்க முடியாது அப்படிங்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. ஓகே,
இங்கே 10 பிளேயர் இருக்காங்க. பவுலர்ஸை செக் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 6 பிளேயர் இருக்காங்க. மேபி பிளாக் சாயில் தொடரவும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ராக்கை கவனமாக பாருங்கள். பிளாக் சாயில் இருந்துருச்சு அப்படின்னா, பியூர் பிளாக் சாயிலாக இருந்துச்சு அல்லது பேச்சஸோட பிளாக் சாயிலாக இருந்துச்சுன்னா கம்பல்சரி திரும்பவும் இந்த மாதிரி அமைப்பில் டீம் அமைய வாய்ப்பு இருக்கலாம். அதாவது லோ கிரேடட் பிளேயர்ஸ் நிறையா வர்றது, பவுலர்ஸ், ஆல்ரவுண்டர்ஸும் கூட ஏதாவது ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னாக வாய்ப்பு இருக்கும். பட் பவுலர்ஸில் 2-3 பிளேயர் வரைக்கும் இங்கிருந்து இன்னாக ஒரு சான்ஸ் இருக்குது. ஸோ பவுலிங் மேட்சாக போகவும் வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் ஒரு லோ ஸ்கோர் மேட்சாக இருக்கவும் ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. ஸோ எந்த டீம் வின் பண்ணுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த டீமோட ஸ்பின்னர்ஸ் ப்ளஸ் ஃபாஸ்ட் டெத்தில் போடக்கூடிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இந்த 2 பிளேயரை மஸ்ட்டாக உள்ள இன் பண்ணி இவங்களுக்குள்ள ஒரு கேப்டன் ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி கொடுத்து போகலாம். இன்னொன்று, இன்றைக்கி மேட்ச்சில் தொடர்ச்சியாக இந்த 2-3 மேட்ச்சை நம்ம கீப்பர் தான் நம்ம சஜஷன் பண்ணியிருந்தோம் கேப்டனுக்கு. இது இன்றைக்கி மாறும். சண்டே ஒரு மேட்ச்சில் தான் எல்லாமே ட்விஸ்ட் ஆகும். நல்லா பார்த்துருப்பீங்க தொடர்ச்சியாக அந்த மேட்ச் பார்க்குறவங்க. இங்கே ட்விஸ்ட் இருக்குது. ஸோ பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸில் கேப்டன் இருக்குது. இன்றைக்கி மேட்ச்சுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, இது ஆல்ரெடி குரூப்பில் கொடுக்குற விஷயங்கள் தான் இதெல்லாமே. ஸோ இப்போதைக்கு டாப் கேப்டன் டாப் விசி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். விராட் கோலி டாப் கேப்டன், சுப்மான் கில் டாப் விசி. ஓகே, இப்போ லாஜிக் பேஸில் நம்ம பர்சன்டேஜ் அடிப்பில் கிரெடிட் பேஸில் பார்த்தபோது பவுலிங்கில் கேப்டன் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அது ஒரு அமைப்பு எடுத்துக்கோங்க. இப்போ டாப் கேப்டனும் டாப் விசியும் செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட் மேட்ச்லேயே ரிசர்வ் பண்ணிட்டு தான் விசியாக இருந்தாருன்னு சொல்லி 2வது சொல்லியிருந்தீங்க. ஆமாம், நானும் சரியாக கவனிக்கல. ஓகே, விராட் கோலி கில்லு தான். ஸோ இப்படி இருக்கும்போது எங்கே வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, பேட்டிங்கில் ஒரு சிங்கிள் பிளேயராக ஒரு பிளேயர் மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதும் நடக்கலாம். ஸோ அப்படி மிஸ் ஆச்சு அப்படின்னா டைரெக்டாக பவுலிங்கில் கேப்டன் வரவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சரிங்களா? இதில் ஒரு எக்ஸ்பென்ஷன் என்னென்னா, ஆல்ரவுண்டரில் இருந்து முழுமையாக பவுல் பண்ணி கேப்டனாக வர்றது, இந்த விஷயம் நடக்கலாம். ஸோ அப்போ ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் முழுமையாக பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸையும் நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் ஒரு எக்ஸெப்ஷன். சரிங்களா? ஸோ கேப்டன் ஆப்ஷன் மோஸ்ட்லி பவுலிங் கேட்டகரி. பேட்டிங் கேட்டகரியில் சிங்கிளில் ஒரு ஆளாக மட்டும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற விஷயம் நடக்கிற வாய்ப்பு இருக்கும். இது பிச் ரிப்போர்ட்டை நீங்கள் கன்சிடர் பண்ணிவிட்டு பிளாக் சாயிலா ரெட் சாயிலான்னு பார்த்துட்டு பேட்டிங்க்கு போகலாம். ஒன்று, ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கிற மெயின் பவுலராக முழுமையான ஓவர் வீசக்கூடியது அமைப்பில் இருந்தால் அந்த ஒரு பவுலரை நீங்கள் கேப்டனாக யூஸ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வாய்ஸ் லோவாக இருந்திருக்கும். அடுத்த வீடியோவில் கட் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.